ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புது சிலபஸ் சேஞ்ச் ஆச்சு பார்த்தீங்களா? அத நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி நானும் வீடியோஸ்லாம் போட்டுருக்கேன். அண்ட் தென் அது வந்து எந்தெந்த புக்ல எப்படி எப்படி படிக்கணும், நியூ புக்ல எங்க கவர் ஆகுது, ஓல்டு புக்ல எங்க கவர் ஆகுது அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அண்ட் தென் கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்ற ஒரு அசம்ப்ஷன் ஒரு கொஸ்டின் வச்சு நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 100 கொஸ்டின்ஸ் வச்சு. ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஸ்டடி பிளான் போட்டிருந்தோம். ஓல்டு ஸ்டடி பிளான் தமிழ் வச்சு. இப்ப நியூ சிலபஸ் வந்தனால, அதுக்கு தகுந்த மாரி ஒரு ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்றத பாருங்க. நான் இப்படிதான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட்டு தமிழ் அப்படின்னா கலைச்சொற்கள் வந்து குடுத்துருக்கேன். கலைச்சொற்கள் நமக்கு வந்து 10 கொஸ்டின்ஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கலைச்சொற்கள் மட்டும் இல்லாம, நம்ம வந்து அது இன்னொரு இதுலயும் நமக்கு எப்படி கவர் ஆகும் அப்படின்னா வந்து, பிற மொழிகளுக்கும், ஆங்கில மொழிக்கும் நேரான கரெக்ட்டான தமிழ் சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்துல வரும். ஸோ அப்படின்னா அதுவும் கலைச்சொற்கள் மீனிங்ல தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் ஃபர்ஸ்ட்டு கலைச்சொற்கள் எடுத்திருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து கலைச்சொற்கள் அந்த ஒரு டாபிக் படிச்சாலே நமக்கு நெறையா வரும். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட்டு கலைச்சொற்கள் எடுத்திருக்கேன். ஸோ கலைச்சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நீங்க வெறும் 6த் டூ 10த் மட்டும் பார்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 6த் டூ 12த்தும் பார்க்கணும். அதுக்கப்புறம் சிறப்பு தமிழும் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க. ஏன் சிறப்பு தமிழ் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா வந்து, ஆல்ரெடி நான் அந்த வீடியோ போட்டிருக்கும்போது நான் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது சொல்லியிருப்பேன் நானு. சிறப்பு தமிழ்ல நமக்கு நமக்கு கலைச்சொற்கள் நெறைய குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்து 6த்ல வந்து மொத்தமா கவர் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பாருங்க நான் காட்டுறேன். ஸோ பாருங்க, மொத்தமே 6த்ல வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தா, 57 மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஆனா இதே அட்வான்ஸ் தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இயர்லயே அந்த 57 கொஸ்டின்ஸ் வந்துருது. ஸோ அந்த அளவுக்கு அட்வான்ஸ் தமிழ் நெறைய இருக்கு நமக்கு. பாருங்க, 12த் அட்வான்ஸ் தமிழ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நமக்கு இன்னும் முடியவே இல்ல. அதுக்குள்ளயுமே பாருங்க 143 கிட்ட வந்துருச்சு. ஸோ இன்னுமே நமக்கு இருக்கு. ஸோ அதனால நமக்கு நெறைய இருக்கறனால, நம்ம சேஃப்க்கு வந்து அட்வான்ஸ் தமிழ் படிச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்பனா 10 கொஸ்டின் வருது. ஏன் அப்பனா நமக்கு இப்ப நடந்த குரூப் 4ல ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. நமக்கு கலைச்சொற்கள். அதுவே நமக்கு 11த், 12த்லருந்து தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால 10 கொஸ்டின் வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் நெறைய படிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க 6த் டூ 12த் முடிச்சுட்டு, சிறப்பு தமிழ் முடிச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கவர்ன்மென்ட் மெட்டீரியல் இருக்கு பார்த்தீங்களா? கவர்ன்மென்ட் மெட்டீரியல்ல மொத்தமே 3 பக்கம் தான் குடுத்துருக்காங்க ஃபிரெண்ட்ஸ் நமக்கு. 3 பேஜஸ் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. கலைச்சொற்கள். ஸோ அதுவே நம்ம படிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்படி படிச்சா மட்டும் தான் நமக்கு அந்த 10 கொஸ்டின் அப்படின்னு கேட்கும்போது, நமக்கு எல்லாமே ஓரளவு தெரியிற மாதிரி வரும். அதனால தான். ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம ஃபுல்லா இலக்கணம் படிக்கிறனால, நான் இலக்கணம் மட்டும் 40 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும்போது நான் சொல்லியிருப்பேன் நானு. நீங்க புக் முடிச்சுட்டு, பிவைக்யூ முடிச்சுட்டு டைம் இருந்தா நீங்க கவர்ன்மென்ட் மெட்டீரியல் படிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப நமக்கு நெறைய இலக்கணம் வரனால நீங்க கவர்ன்மென்ட் மெட்டீரியல் கண்டிப்பா படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட ஒப்பீனியன் தான். ஆனா சில பேர் சொல்லுவாங்க, புக் மட்டும் படிச்சா போதும்னு சொல்லுவாங்க. ஆனா பட் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நமக்கு டைம் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து நியூ புக்ஸ், அதுக்கப்புறம் ஓல்டு புக்ல கலைச்சொற்கள் நெறைய வராது. அப்படி ஏதாவது கவர் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கலைச்சொற்களுக்கு வந்து வீடியோஸ் போட்டுருக்கோம். இன்னும் வந்து நான் அத கன்டின்யூ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் டாபிக் நான் வந்து ஓரெழுத்து ஓர்மொழி எடுத்திருக்கேன். நமக்கு ஓரெழுத்து ஓர்மொழி நம்ம 7த் புக்ல கவர் ஆகும். வெறும் 42 தான் ஓரெழுத்து ஓர்மொழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நன்னூலாளர் சொல்லியிருப்பாங்க. பவணந்தி முனிவர் அவர்கள். ஸோ நம்ம அவ்வளோதான் குடுத்திருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து இந்த புக்க முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் வந்து பிவைக்யூ பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க. பிவைக்யூ பார்த்துட்டு, நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, கவர்ன்மென்ட் மெட்டீரியல்ல நெறைய ஓரெழுத்து ஓர்மொழி குடுத்திருப்பாங்க. அத நீங்க ஃபுல்லா படிக்கணுமான்னு கேட்டா, நீங்க ஃபுல்லா படிக்க வேண்டாம். ஆனா பட் அத வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 5 டைம்ஸ் டூ 6 டைம்ஸ் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சிச்சு உங்களுக்கு டைம் இருக்குன்னா, நீங்க 10 டைம்ஸ் கூட ரீட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்டின்னா வந்து, நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து நமக்கு இலக்கணம் தான் அப்டிங்கும்போது, சில பேருக்கு நல்லா புரிஞ்சிடும். சில பேருக்கு கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ அதனால நீங்க ஓரெழுத்து ஓர் மொழி அப்டின்றது ஆனா பட் என்னன்னா, இதுதான் நான் ஃபாலோ பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் இத ஃபாலோ பண்ணா ஓகே அப்டின்ற மாதிரி. ஏன் அப்டின்னா வந்து ஓரெழுத்து ஓர் மொழி வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் வீடியோ போட்டிருக்கிறதுலயே நான் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்க. பாருங்க. இது ஓமை தொடர்கள் நான் எழுதியிருக்கேன். நியூ புக், ஓல்டு புக். அதுக்கப்புறம் நான் சிலது வந்து பிவைக்யூ. தமிழ் எலிஜிபிலிட்டி பிவைக்யூ சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எழுதியிருக்கேன். அந்த மாரி தான் நம்ம எழுதணும். இப்ப பாருங்க, ஓரெழுத்து ஓர் மொழி நமக்கு 42 தான் இருக்கு. 7த்லயும் வரும். 8த்ல இது மாரி பிரிச்சு குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாரி நான் எழுதியிருக்கேன். ஸோ பாருங்க, நமக்கு வந்து இங்க இதுவரைக்கும் தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து பிவைக்யூல நமக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கூட கிடையாது. இது வந்து சாதாரண பிவைக்யூ இருக்கு பார்த்தீங்களா? குரூப் 2, குரூப் 3, இஓ எக்ஸாம் அந்த மாரி பிவைக்யூல நமக்கு வந்தது. ஸோ இந்த மாரிலாம் நீங்க கொஞ்சம் எடுத்து எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இதுக்கான வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால நீங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க புக்ல இருக்கிறது, அதுக்கப்புறம் நீங்க பிவைக்யூ, அதுக்கப்புறம் வந்து
கவர்மெண்ட் மெட்டீரியல் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சேஃப் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ தமிழுக்கு நான் இது 2 தான் குடுத்துருக்கேனா அப்படின்னா, நம்ம வந்து டைம் இருக்கு பொறுமையா படிக்கலாம். ஏன் அப்படின்னா கலைச்சொற்கள் வந்து நெறைய இருக்கு. ஸோ அதனால நான் உங்களுக்கு வந்து இந்த 2 டாபிக்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் திருக்குறள்ல வந்து ஒழுக்கம் குடுத்துருக்கேன். ஒழுக்கமுடைமை குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். திருக்குறள் நம்ம வந்து வழக்கம் போல தான் நம்ம லாஸ்ட் ஸ்டடி பிளான்லயே போட்டிருந்தோம். இங்கேயே போட்டிருக்கோம். ஆனா அதுல ஃபர்ஸ்ட் நான் கல்வி குடுத்ததுன்னு நெனைக்கிறேன். ஆமா. ஸோ இங்க குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ் எப்பயுமே நான் பாலிட்டி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் லாஸ்ட் இதுலயே உங்களுக்கு அப்படிதான் போட்டிருந்தேன் நானு. ஏன் அப்படின்னா பாலிட்டி போது நம்ம 10 to 12 கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நமக்கு 20 கொஸ்டின்ஸ் வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்னா பாலிட்டி எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் இனிமேல். ஸோ பாலிட்டி வந்து கம்ப்ளீட்டா நம்ம படிக்கணும். ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் 10th தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அது நமக்கு 6th கவர் ஆகும், 10th கவர் ஆகும், 12th கவர் ஆகும். ஸோ 3மே படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. அதுக்கப்புறம் மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா 10th மட்டும் தான் இருக்கும். மாநில அரசு அப்படின்னா 10th 7th 8th வந்து மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறதுன்னு இருக்கும். ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. இந்த 3 லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இந்த 3 லெசனை வச்சு தான் நம்ம 11th 12th மேக்ஸிமம் 12th வந்து நமக்கு பேசிக் இதுதான். மேக்ஸிமம் இதுல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் அரைஸ் ஆயிட்டே இருந்துச்சு. ஆனா பாலிட்டியில வந்து நமக்கு வந்து எப்பயுமே மேக்ஸிமம் வந்து ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் வச்சு நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் தென் பாலிட்டி ஸ்டேட்மெண்ட்ல தான் நிறைய வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்க பாலிட்டி படிக்கும்போது நல்லா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா பாலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாயிருச்சு. ஏன் அப்படின்னா நமக்கு 10 கொஸ்டின்ஸ் 12 கொஸ்டின்ஸ் வர இடத்துல 20 கொஸ்டின்ஸ் வந்திருக்குங்கும் போது ரொம்ப டெப்தா கேட்பாங்க. ஸோ நான் கொஞ்சம் டெப்தா படிக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ஸ் இப்போ இருக்கு. ஸோ வந்து இதுல வந்து இம்பார்ட்டன்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னா எல்லாமே இம்பார்ட்டன் தான் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். ஆனா இதுல வந்து ஆர்டிகல்ஸ் தனியாக வரும் பார்த்தீங்களா, அந்த ஆர்டிகல்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ ஆர்டிகல் 17 என்ன, 23 என்ன, அதே மாதிரி குடியரசுத் தலைவர்னா அவங்களுக்கு தகுதிகள் என்ன என்ன, அவங்க யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர், இந்த மாதிரி முதலமைச்சர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு நல்லா தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. அதே மாதிரி 368 அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன, 360னா என்ன. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஆர்டிகல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆர்டிகல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 42 என்ன, 44 என்ன. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அமெண்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு வந்து ஞாபகம் வரணும். இப்போ எமர்ஜென்சி பீரியட்னு கேட்டால் நமக்கு டக்குன்னு சொல்ல தெரியணும். 352 356 360 அப்படின்னு சொல்ல தெரியணும். இதே வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் அலுவல் மொழி அப்படின்னா 343 351 வரைக்கும் வரணும். அது மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா டெப்த்தாக படிக்கணும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னா 51A அதான் அடிப்படை கடமைன்னு சொல்லுவாங்க. இதே டிபிஎஸ்பி அப்படின்னா 36 51 வருது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே டக்குன்னு சொல்ல தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நிறைய டெப்த்தாக போகணும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டிகளுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. ஆர்டிகல்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து குடியுரிமை சட்டம் அப்படின்னா வந்து எப்போ வந்துச்சு, பெறது வந்து எவ்வளோ வழி, இழக்கிறது எவ்வளவு, அந்த மாதிரி ஷார்ட் எழுதிக்கோங்க. அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா வந்து அது 3வது வந்திருக்கும். ஸோ அதோட வந்து ஆர்டிகல் 1235 அப்படின்னா அது என்ன, ஆர்டிகல் 32 வந்து என்ன சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் கீவேர்ட்ஸ் மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட் மட்டும் போது நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப இதாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா புக்கில் படிக்கிறது ஓகே, பட் அதனால் நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் புக் எடுக்காமல் நீங்கள் நோட்ஸ்னா உங்கள் நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வெறும் ஆர்டிக்கலாக நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் நல்லா டிஃப்ரென்ஷியேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இப்போ வந்து இதில் வந்து ஆர்டிக்கல் வந்து 52 to 151 வந்துச்சு அப்படின்னா அங்கே 152 to 237 நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பகுதி இதில் 5 வந்துச்சுன்னா அதில் 6 வரும். அதே மாதிரி இதில் வந்து பிரசிடென்ட் இருப்பாருன்னா அதில் கவர்னர் இருப்பார். பிரசிடென்ட் வந்து ஆர்டிகல் 53 நினைக்கிறேன். 53 அதில் 154 வருவாப்புல. ஸோ இந்த மாதிரி நமக்கு வரும். இந்த மாதிரி மக்களவை மாநிலங்களவை அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அட்டவணை எவ்வளோ அட்டவணை இருக்கோ அந்த அட்டவணையை வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்புறம் இந்த மாதிரி தனியாக நம்ம வந்து அட்டவணை தனியாக பகுதி தனியாக இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சிஏஜி இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸ் நம்ம கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் வந்து அட்டவணை எடுத்திருக்கேன். ஸோ அட்டவணை வந்து என்னென்ன அட்டவணை வந்து என்னென்ன பேசுது, என்னென்ன குறிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தனியாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜிஎஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். ஸோ தனி வட்டி மொத்தம் 5 விதமாக தான் கேட்பாங்க. ஒன்று வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க, இல்லை அப்படின்னா பிரின்சிபல் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க, இல்லாட்டி டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க, இல்லாட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இல்லை அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். இந்த 5 மாடலில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தனி வட்டி இது வரைக்குமே கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி இந்த 5 டைப்ஸுக்குமே வந்து நான் புக்கில் இருக்கிறது பிவைக்கு எல்லாமே மிங்கிள் பண்ணி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சயின்ஸ் வந்து மொத்தமே நமக்கு 5 மார்க்கு தான் சொல்லிட்டாங்க, 5 கொஸ்டின் தான் சொல்லிட்டாங்க. பட் அப்புறம் வந்து சயின்ஸையே நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கலாம். சயின்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து
ஆப்ஷனல் நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா உங்க கன்வென்ட்க்கு எப்போ முடியுதோ படிச்சுக்கோங்க. நான் வந்து கெமிஸ்ட்ரியில வந்து கண்டிப்பா வந்து 1 மார்க் வரும். பிசிக்ஸ்ல 1 மார்க் வரும். ஸோ பயாலஜில 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அப்படின்றனால கெமிஸ்ட்ரியில வந்து ரொம்ப கம்மியான மார்க்ஸ், கம்மியான டாபிக்ஸ் தான் இருக்கு நமக்கு. ஸோ அதனால எடுக்கலான்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். பட் சயின்ஸ் வந்து உங்களோட இஷ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எப்படி படிக்கிறீங்க படிக்கலன்னு சொல்லிட்டு. ஆனா நான் என்ன நினைச்சிருக்கேன் அப்படின்னா கெமிஸ்ட்ரி ஃபுல்லா முடிச்சிடலாம். பயாலஜி வந்து நமக்கு தெரிஞ்ச டாபிக்ஸ், நமக்கு பிடிச்ச டாபிக்ஸ் மட்டும் படிச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து அந்த 5 மார்க்ஸ்க்குமே நம்ம வந்து 5 கொஸ்டின்ஸுக்குமே படிக்காம போகாம ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது போட்டிருக்கேன். ஆல்ரெடி மேக்ஸுக்கும் அதுக்கப்புறம் தமிழுக்கும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சேனல் இது பண்றதுக்கு. ஏன் அப்படின்னா வந்து சேனல் வந்து ஷேடோ பேன்ல இருக்கிறதுனால எனக்கு வியூஸும் சரி சப்ஸ்கிரைபரும் சரி குறைஞ்சிக்கிட்டே வருவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க லைக் பண்ணா மட்டும் தான் அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண என்னோட வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்க சொல்லுங்க. இல்ல இந்த பிளான் வந்து எனக்கு செட் ஆகுமா? இல்ல இல்லாட்டி எப்படின்னு சொல்லிட்டு. நான் எனக்கு வந்து இது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது இதோட பெட்டரா இல்ல இப்படி கொண்டு போலாம் தமிழுக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது சஜஷன் இருக்கா? இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. தேங்க் யூ. பை.